தலைவரே வணக்கம் தலைவரே. நான் தான் முருட்டூப்பி முத்துவேலி பேசுறேன் தலைவரே. தலைவரே, நம்ம கழகத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனா கழக பெண்மணியோட இடுப்பையே நம்ம கிள்ளுவோம். இதெல்லாம் நம்ம கழகத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். கரூர்ல காவேரிக்காக நம்ம போராட்டம் பண்ணிக்கிருந்தப்போ அந்த போராட்டத்துல பங்கேற்க வந்த கழக பெண்மணியோட இடுப்பை நம்ம உடன்பிறப்பு எவனோ ஒருத்தன் கிள்ளி, அதுக்கப்புறம் காவிரிக்காக போராட வந்த அந்த கழக பெண்மணி நம்ம கழகத்துக்கு எதிராக போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றும் நம்ம கழகத்துக்கு புதுசு இல்லை தலைவரே. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட நம்ம கழகத்துக்குள்ளேயே பேசி நம்ம முடிச்சுப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் எல்லையை மீறுறாங்க தலைவரே. நம்ம கழகத்தை தாண்டி நம்ம கழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வர்ற பெண் காவலர்களையே சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரே. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க தலைவரே. தப்பு பண்றது நம்ம கழகத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தப்பை மாட்டிக்காம பண்ணணும்ல தலைவரே. அதானே நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம கழக உடன்பிறப்புகளுக்குலாம் அதுக்குன்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன் தலைவரே. அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலைவரே. இப்ப பாருங்க, நம்ம உடன்பிறப்புகள் மாட்டிக்கிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தைரியமா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே போராட்டக்களமா மாறி நிக்குது. எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு மாறி நிக்குது. அண்ணாமலை ஒரு பக்கம் சாட்டை எடுத்து அடிச்சு அவங்க கட்சிக்காரங்க மத்தியில ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்க எல்லாம் யார் அந்த சார் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி ட்ரெண்ட் பண்ணிக்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான், நீங்க ஒரு ஓரத்துல சீமானுக்கு அனுமதி கொடுத்திருந்தாவது 1 மணி நேரம் கத்திக்கிட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க. அவர் கைது பண்றேன்னு கைது பண்ணி எங்க பார்த்தாலும் சீமான் கைது, சீமான் கைது, சீமான் கைது. என்ன தலைவரே, என்ன தலைவரே? தலைவரே, நீங்க பயந்துருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க கைது பண்ணி மண்டபத்துல அடிச்சீங்க. ஆனா உள்ள பாட்டு பாடி வைப் பண்ணிக்கிறாங்க தலைவரே, வைப் பண்ணிக்கிறாங்க தலைவரே. காலையில கைது பண்ணி மாலையில விட்டுருவீங்கன்றது தெரியும் சீமான. ஆனா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சீமான் கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிட்டாங்க தலைவரே. எப்பவுமே நீங்க சொல்லுவீங்களா தலைவரே, மற்ற மாநிலங்களை பாருங்க, மற்ற மாநிலங்களை பாருங்க, தமிழ்நாடு எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. இப்ப பாருங்க, மற்ற மாநிலத்தை பாக்குறேன், தமிழ்நாடு காரி துப்புறாங்க தலைவரே, காரி துப்புறாங்க தலைவரே. அந்த ஒத்த சாருக்காக மொத்த கழக மானமும் காத்துல பறந்துக்கு இருக்கு தலைவரே. முடியல தலைவரே. அந்த சார் யாருன்னு சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க தலைவரே. தலைவரே வணக்கம் தலைவரே. நான் தான் முருட்டூப்பி முத்துவேலி பேசுறேன் தலைவரே. தலைவரே, நம்ம கழகத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனா கழக பெண்மணியோட இடுப்பையே நம்ம கிள்ளுவோம். இதெல்லாம் நம்ம கழகத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். கரூர்ல காவேரிக்காக நம்ம போராட்டம் பண்ணிக்கிருந்தப்போ அந்த போராட்டத்துல பங்கேற்க வந்த கழக பெண்மணியோட இடுப்பை நம்ம உடன்பிறப்பு எவனோ ஒருத்தன் கிள்ளி, அதுக்கப்புறம் காவிரிக்காக போராட வந்த அந்த கழக பெண்மணி நம்ம கழகத்துக்கு எதிராக போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றும் நம்ம கழகத்துக்கு புதுசு இல்லை தலைவரே. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட நம்ம கழகத்துக்குள்ளேயே பேசி நம்ம முடிச்சுப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் எல்லையை மீறுறாங்க தலைவரே. நம்ம கழகத்தை தாண்டி நம்ம கழகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வர்ற பெண் காவலர்களையே சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவரே. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க தலைவரே. தப்பு பண்றது நம்ம கழகத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தப்பை மாட்டிக்காம பண்ணணும்ல தலைவரே. அதானே நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம கழக உடன்பிறப்புகளுக்குலாம் அதுக்குன்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறேன் தலைவரே. அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தலைவரே. இப்ப பாருங்க, நம்ம உடன்பிறப்புகள் மாட்டிக்கிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தைரியமா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடே போராட்டக்களமா மாறி நிக்குது. எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு மாறி நிக்குது. அண்ணாமலை ஒரு பக்கம் சாட்டை எடுத்து அடிச்சு அவங்க கட்சிக்காரங்க மத்தியில ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரங்க எல்லாம் யார் அந்த சார் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி ட்ரெண்ட் பண்ணிக்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான், நீங்க ஒரு ஓரத்துல சீமானுக்கு அனுமதி கொடுத்திருந்தாவது 1 மணி நேரம் கத்திக்கிட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க. அவர் கைது பண்றேன்னு கைது பண்ணி எங்க பார்த்தாலும் சீமான் கைது, சீமான் கைது, சீமான் கைது. என்ன தலைவரே, என்ன தலைவரே? தலைவரே, நீங்க பயந்துருவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க கைது பண்ணி மண்டபத்துல அடிச்சீங்க. ஆனா உள்ள பாட்டு பாடி வைப் பண்ணிக்கிறாங்க தலைவரே, வைப் பண்ணிக்கிறாங்க தலைவரே. காலையில கைது பண்ணி மாலையில விட்டுருவீங்கன்றது தெரியும் சீமான. ஆனா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சீமான் கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிட்டாங்க தலைவரே. எப்பவுமே நீங்க சொல்லுவீங்களா தலைவரே, மற்ற மாநிலங்களை பாருங்க, மற்ற மாநிலங்களை பாருங்க, தமிழ்நாடு எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. இப்ப பாருங்க, மற்ற மாநிலத்தை பாக்குறேன், தமிழ்நாடு காரி துப்புறாங்க தலைவரே, காரி துப்புறாங்க தலைவரே. அந்த ஒத்த சாருக்காக மொத்த கழக மானமும் காத்துல பறந்துக்கு இருக்கு தலைவரே. முடியல தலைவரே. அந்த சார் யாருன்னு சொல்லுங்க தலைவரே, சொல்லுங்க தலைவரே. நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.